வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது நிகழ்ச்சி. இந்த பதிவில் இந்த கோடையை தான் பார்க்குறோம். இந்த கோடை வந்து எக்ஸோகானல் ஷேப்பில் பார்க்குறேன். எக்ஸோகானல்னா ஸ்டார் மாதிரி வரும் டிசைன், அந்த மெத்தட் போட போகிறேன். நான் வந்து அடியும் போட்டது காட்டினேன், கார்னர் திருப்பதும் காட்டினேன். கார்னர் திருப்பிட்டு இந்த ப்ளூ கலர் ரன்னிங் வேலை பயன்படுத்தி 3 ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார் பேட்டர்ன் வர போகிறதுக்கு எப்படி நம்ம டிசைன் போட போகிறோம், மாடல் எப்படி போட போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 ஒயரே கிராஸ் நாட் போடுற மாதிரி போடுறேன். புரியுதுங்களா? கிராஸ் நாட் இந்த 2 ப்ளூ ஒயர், ஒரு ப்ளூவு, ஒரு ஆஃப் ஒயிட்டு, ஒரு ப்ளூ ஆஃப் ஒயிட், 4 ஒயர் இருக்குல்ல. இந்த 4 ஒயரை முதல் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ப்ளூ ஒயரையும் இந்த ஆஃப் ஒயிட் ஒயரையும் பயன்படுத்தி ஒரு ஸ்டார் கொடுக்குறேன். கிராஸ் நாட் மாதிரி ஒரு பாக்ஸ் நாட் கொடுக்குறேன். கிராஸ் நாட்டு இப்படி போடணும். போட்டோம்னா நமக்கு இங்கே ட்ரையாங்கிள் வரும். தெரியும், கிராஸ் நாட் போட இங்கே ட்ரையாங்கிள் வரும். பாக்ஸ் நாட்லேருந்து கிராஸ் நாட் மட்டும்தான் ட்ரையாங்கிள் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்லா டைட்டாக போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதே போல் இந்த 2 பயன்படுத்தி திருப்பி ஒரு நாட், கிராஸ் நாட். ஓகேவா? ஸோ இப்படி இந்த பக்கம் போட்டாலும் நமக்கு ஆஃப் ஒயிட் கிடைக்கும். இந்த பக்கமும் ஆஃப் ஒயிட் கிடைக்கும். இதுமாதிரி கிராஸ் நாட்டாக பிடிச்சி போடும்போது நமக்கு ஒரு ஆஃப் ஒயிட்டு, 2 மிக்ஸ்டு, திருப்பி ஒரு ஆஃப் ஒயிட். பாருங்கள், ஒரு ஆஃப் ஒயிட்டு, 2 மிக்ஸ்டு, ஒரு ஆஃப் ஒயிட். அதே மாதிரி தான் இந்த ரோ ஃபுல்லாக கொடுக்கும். பாருங்கள், நான் டீட்டெயிலாகவே காட்டிடுவேன். முதல் ரோ மட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக போட்டுக்கலாம். நல்லா டீட்டெயிலாக புரியணுன்றதுக்காக நான் டீட்டெயிலாக காட்டுறேன். திருப்பி பாருங்கள், ஒரு ஆஃப் ஒயிட்டுக்கு அப்புறம் 2 மிக்ஸ்டு, ப்ளூவும் ஆஃப் ஒயிட்டும் கலந்து. இப்போ நமக்கு திருப்பி என்ன வரும்? மீண்டும் ஆஃப் ஒயிட் வரும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கலர் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறும். ஆனால் பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் தான் வரும். இப்போ 3வது செட்டு, 2 செட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ 3வது செட்டு லென்த்தாக வரும். ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். பார்க்க மாட்டேன்றாங்க. 5 நிமிஷம் அதுக்குள்ளே போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன்றாங்க. வியூஸ் போகுது. ஒரு 10 நிமிஷம் போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது. பொறுமை இல்லை, டைம் இல்லை யாருக்கும். காலம் அப்படி இருக்கும். முன்னெல்லாம் 1 மணி நேரம் வீடியோ, அரை மணி நேரம் வீடியோலாம் கூட போச்சு. பாருங்கள், இப்போ திருப்பி ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட். ஸோ பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். ஒரு ஆஃப் ஒயிட், 2 மிக்ஸ்டு, ஒரு ஆஃப் ஒயிட், ஒரு 2 மிக்ஸ்டு, அந்த மாதிரி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு வந்துட்டேன். ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். பாருங்கள், சாண்டில் ஆரம்பித்தேன். திருப்பி ஒரு ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டு பாருங்கள்.
ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ரூவும் இந்த மாதிரி போட்டு கொண்டு. இப்போ அடுத்தது இப்போ சாண்டில் கலர் வேறு, ஆஃப் ஒயிட் கலர் வேறு, ரன்னிங் ஒயராக எடுத்துக்கணும். கொஞ்சம் சொருவத்தி கிடக்கிட்டு எப்பயும் போல் நம்ம இந்த சாண்டில் ஆரம்பித்தோம்ல, அந்த சாண்டிலே நம்ம திருப்ப ஆரம்பித்தோம். இந்த 2 பூ இப்படி கிராஸாக இருக்கு இல்லைங்களா, அதில் ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி சாதா நாட் போட்டுட்டு வாங்க. ஆர்டினரியாக எப்படி பின்னுவோம் அந்த மாதிரி பாக்ஸ் நாட். ஸோ இந்த சாண்டிலுக்கு ஒரு சாண்டில் வந்துச்சா, இந்த கிராஸாக உட்காரத்துக்கு ஒரு சாண்டில் கொடுத்து இப்போ இந்த 2க்கும் வந்து ஒரு மிக்ஸ் வரும். எதிரும் புதிரமாக உட்காரதில்ல, அது அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு வரிசையாக ஒரு ஒயர் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி எல்லா ஒயரும் அப்படியே வரிசையாக ஜாயின் பண்ணி இருக்கும். எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வருது, 2 ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டு. இதே பேட்டர்ன் தான் ஃபுல் ரோக்கும் வரும். ரெண்டு மிக்ஸ்டு இது 4 ஹீட் வரும். ஆஃப் ஹீட் தான் வரும் இந்த இடத்துல பார்க்கலாம். 2 ஆஃப் ஒயிட்டு 2 சாண்டில், திருப்பி 4 ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டு வருது. நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட் பிடிச்சி, ஏன்னா ஒயர் இதாகக்கூடாது, லூஸாக இல்லாமல். ஸோ இதே பட்டன் தான் வருது ரைட்டு. அப்போ அங்கே 2 ஆஃப் ஒயிட் வரும் போல். 2 மிக்ஸ்டு. இப்போ நான் 4 பாருங்கள், 1 2 3 4 ஆஃப் ஒயிட், திருப்பி 2 மிக்ஸ்டு. இந்த மாதிரி இந்த ஃபுல் ரோ வரும். ஃபுல் ரோ போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல் ரோ ரன்னிங் ஒயரை ஆஃப் ஒயிட்டை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி ஃபுல் ரோ போட்டு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட போகிறேன் பாருங்கள். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு சொருகிட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் பிட் ஒயரை சொருகிட போகிறோம். இப்போ நாங்கள் சொருவத்துக்கு கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டேன். ரன்னிங் ஒயரை சொருவத்துக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு ஃபுல் ரோ போட்டு வந்துட்டேன். ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி எல்லா ஒயரும் ஒரு ஒயரோடு மிஸ் பண்ணாமல் போடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்த்து போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ண ஒயரை உள்ளுக்கு நல்லா மடித்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த ரன்னிங் ஒயரை ஆஃப் ஒயிட் ஒயரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி போடும்போது நமக்கு 4 ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டு, 4 ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டுன்னு ஒரு ரோ ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டனில் வருது. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ 3வது ரோவில் இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ மாதிரியே கிராஸ் நாட் பண்ணணும் பாருங்கள். இந்த 4 ஆஃப் ஒயிட் இருக்குல்ல, அதில் 2 ஆஃப் ஒயிட் பிடிச்சி ஒரு முடிச்சோம், இந்த 2 ஆஃப் ஒயிட் பிடிச்சி 2 முடிச்சோம், ஒரு முடிச்சும் போட போகிறோம். அப்போ 4 ஆஃப் ஒயிட்டுக்கு 2 நாட் கிடைக்கும். நமக்கு அப்போ தான் அந்த எக்ஸோகனல் ஷேப், ஸ்டார் ஷேப் நமக்கு கிடைக்கும். எக்ஸோகனல்
பேட்டர்னில் நமக்கு ஸ்டார் கிடைக்கும். எக்ஸோகனல் பேட்டர்ன் போர்டோட பர்பஸே ஸ்டார் கிடைக்கும் தான் பாருங்கள். ஸோ இதை இங்கேயும் பிடிச்சி போடும்போது நமக்கு ஒரு ப்ளைனு ப்ளூ கிடைக்கும், ஃபுல் ப்ளூ. மூணாவது ரோ இந்த பட்டனில் வருது பாருங்கள், 2 ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூ, 2 ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூ பாருங்கள், 2 ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூ வந்துச்சு. திருப்பியும் ரெண்டு ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூ, 2 ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூ, திருப்பி 2 ஆஃப் ஒயிட். புரியுதுங்களா? 2 ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூ, 2 ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூ. இந்த பேட்டர்னில் மூணாவது ரோ வரும். மூணாவது ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோவோட கடைசி நட் போடுறேன் பாருங்கள். இந்த ரோவில் நான் சொன்ன மாதிரி 2 ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூ, 2 ஆஃப் ஒயிட்டு ஒரு ப்ளூன்னு சொல்லிட்டு இந்த ரோ ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். இது மூணாவது ரோ. சரிங்களா? முதல் ரோவில் கிராஸ் நட் போட்டோம், ரெண்டாவது ரோவில் ரன்னிங் ஒயிட் பயன்படுத்தி போட்டோம், மூணாவது ரோவும் கிராஸ் நட் போட்டோம். இப்போ நாலாவது ரோவுக்கு போகிறோம். நாலாவது ரோவுக்கு திருப்பியும் ரன்னிங் ஒயிட் ஆஃப் ஒயிட்டை பயன்படுத்தி ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி ஃபுல் ரோ போடணும். எப்படி ரெண்டாவது ரோ போட்டோமோ அதே மாதிரி நாலாவது ரோ போடணும். ரெண்டாவது ரோ எப்படி ரன்னிங் ஒயர் பயன்படுத்தி ஆஃப் ஒயிட் ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி போட்டோமோ அதே மாதிரி நாலாவது ரோவையும் ஆஃப் ஒயிட்டை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி சொருவத்துக்கு கொஞ்சம் அடை விட்டுட்டு கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஆஃப் ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா ஒயருக்கும் எல்லா ஒயர்லையும் நாட் போட்டுகிட்டே வரும் பாருங்கள். இதில் போட்டோன்னா இப்போ ரெண்டாவது ரோ மாதிரியே 4 ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டு, 4 ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டுன்ற பேட்டர்னில் நமக்கு வரும். முதல் ரோ 2 3 நாலாவது ரோவும் ரெண்டாவது ரோவும் ஒரே மாதிரி வரும். ரெண்டாவது ரோ மாதிரியே நாலாவது ரோலையும் வரும். 4 ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டு பாருங்கள். இப்போ ஆஃப் ஒயிட் முடிச்சு 2 மிக்ஸ்டு இருக்கும். கொஞ்சம் கவனமாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பார்த்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ரெண்டாவது ரோவும் நாலாவது ரோவும் ஒரே மாதிரி போயிட்டேன் பாருங்கள். 2 மிக்ஸ்டு திருப்பி 4 ஆஃப் ஒயிட். நாலு ஆஃப் ஒயிட் வந்துச்சு. இப்போ
2 ப்ளூ இருந்தால் 2 மிக்ஸ்டு நட்டு. அது மாதிரி இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 4வது ரோவை ஆஃப் ஒயிட் ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி ஒரு ஃபுல் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்கு சொருவிடணும். பாருங்கள், ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளுக்கு சொருவிடுறேன். இப்போ 5வது ரோ திருப்பி ஸ்டார் கிராஸ் நட் பண்ணணும். இந்த கிராஸ் நட் பண்ணும்போது ஒரு ஆஃப் ஒயிட் 2 மிக்ஸ்டு அந்த பேட்டர்னில் வரும். முதல் ரோ போட்டு பார்த்தீங்களா கிராஸ் நாட்டு, அதே மாதிரி ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டு, ஆஃப் ஒயிட்டு 2 மிக்ஸ்டு. பாருங்கள், நமக்கு இப்போ ஸ்டார் அழகாக வந்துச்சு. பாருங்கள், எக்ஸோகோனில் ஸ்டார், எக்ஸோகன் ஸ்டார் பட்டன் கிடச்சிச்சு. அவ்வளோதாங்க. இந்த 5வது ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஸ்டாரும் வந்துச்சு, எக்ஸோகனும் வந்துச்சு. இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 5வது ரோ பாருங்கள், ஸ்டாரு எக்ஸோகன். ஸோ ஃபுல்லாக ஸ்டாரு எக்ஸோகன். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டார் பேட்டர்ன் வரத்துக்கு நம்ம 5 ரோ, ஒரு முதல் ரோ கிராஸ் நாட்டு, 2வது ரோ ரன்னிங் ஒயரு, திருப்பி கிராஸ் நாட்டு, 3வது ரோ, 4வது ரோ ரன்னிங் ஒயரு, 5வது ரோ கிராஸ் நாட் போடும்போது நமக்கு இந்த ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி கண்டினியூவாக போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.